மணமகன் அமெரிக்காவில், மணமகள் நெல்லையில். நெப்போலியன் மகன் திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது. நடிகர் நெப்போலியனின் மனைவி ஜெயசுதா. நெப்போலியன் ஜெயசுதா திருமணம் திருச்சியில் நடந்தது. அப்போதைய முதல்வர் டாக்டர் கலைஞர் தாலி எடுத்து கொடுக்க மணமகள் கழுத்தில் தாலி கட்டினார் நெப்போலியன். நெப்போலியன் யாருன்னா, இப்போதைய அமைச்சர் நேருவுடைய நெருங்கிய உறவினர். அந்த சமயத்தில் நேருவிடம் உதவியாளராக பணியாற்றி கொண்டிருந்தார். 6 அடி உயரம். ஒரு முறை இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அமைச்சர் நேருவை பார்க்க வந்த பொழுது நெப்போலியன் பாரதி ராஜா கால்களில் விழுந்து, சார், எனக்கு சினிமா நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு ஏதாவது நல்ல வேஷம் இருந்தால் கொடுங்கன்னு கேட்டார். நாளை காலையில் அலுவலகத்துக்கு வா என்று சொன்னார். காலையில் போனார். புதுநெல்லு புதுநாத்து படத்தில் வில்லனாக அறிமுகமானார் நெப்போலியன். நெப்போலியனுக்கு அப்போது வயது 24. ஆனால் அவர் நடித்திருந்த வேடமோ 65 வயசு. 65 வயசு கிழமை வில்லை. இதை எதிர்பார்க்கவில்லை நெப்போலியன். இருந்தாலும் பாரதி ராஜா சொன்னதால் அந்த வில்லன் வேடத்தை ஏற்று நடித்தார். அதற்கு பிறகு ரஜினி, கமல் எல்லாருக்கும் வில்லன் நடிச்சிட்டார் நெப்போலியன். ஆரம்பத்தில் அவர் தமிழ்நாட்டிலேயே பெரிய சட்டமன்ற தொகுதியான வெள்ளிவாக்கம் தொகுதியிலே திமுக வேட்பாளராக போட்டியிட்டார். பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தார் நெப்போலியன். அடுத்த தேர்தலில் நாடாளுமன்ற தொகுதிக்கு போட்டியிட்டார். எம்பி ஆனார் நெப்போலியன். நெப்போலியனுடைய கட்சி விசுவாசத்துக்காகவும் சிறந்த சமூக பணிக்காகவும் அவருக்கு மத்திய அமைச்சரவையில் இணையமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தார் டாக்டர் கலைஞர். அதையும் சிறப்பாக பணியாற்றினார். அப்போது அவருக்கு வெளிநாடுகளிலே நிறைய தொடர்புகள் ஏற்பட்டது. அமெரிக்காவில் போய் தொழில் தொடங்கினார். அப்போது இங்கு நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பிஇ படித்தவர்கள் வேலை தேடிக்கொண்டிருந்தார்கள். இங்கிருந்த இன்ஜினியர்களுக்கு அமெரிக்காவில் வேலை வாங்கி கொடுத்தார் தன்னுடைய நிறுவனத்தில் நெப்போலியன். அவர் தொட்டதெல்லாம் பொன்னாகி விட்டது. அதனால் அமெரிக்காவில் பெரிய தொழிலதிபர் ஆகிவிட்டார். விவசாய பண்ணையும் தொடங்கினார். அங்கே ஒரு வீடும் கட்டினார். அவர்களுக்கு 2 மகன்கள். ஒருவர் பெயர் குணால், ஒருவர் பெயர் தனுஷ். தனுஷுக்கு சின்ன வயசுலேயே தசை அழற்சி நோய் இருந்தது. இதன் காரணமாக அவரால் நடக்க முடியவில்லை. எத்தனையோ நாடுகளுக்கும் மாநிலங்களுக்கும் சென்று வைத்தியம் பார்த்தார், ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறம் குற்றாலத்தில் போய் சித்த வைத்திய முறையில் சிகிச்சை எடுத்துக்கொண்டார் தனுஷ். ஒரு 25% சிகிச்சை மூலம் சரியானது. ஆனாலும் முழுமையாக குணமாகவில்லை. அதுக்கப்புறம் அமெரிக்காவிலே போய் அங்கு தொடர் சிகிச்சை மேற்கொண்டார் தனுஷ். அமெரிக்காவிலே செட்டில் ஆகிவிடலாம் என்று தோணியது நெப்போலியனுக்கு. இப்போது அமெரிக்காவிலே விரல்விட்டு எண்ணக்கூடிய தொழிலதிபர்கள் ஒருவராக பிரகாசமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார் நெப்போலியன். இப்போது தனுஷுக்கு வயது 24. அதனால் அப்பா என்ற முறையில் மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தது. திருமணம் செய்யும் ஆசையும் தனுஷுக்கு இருந்தது. அந்த அடிப்படையில் அமெரிக்காவில் பொண்ணு பார்த்தா சரியாக வராது. ஏன்னா நாளொன்று மேனியும் பொழுதொரு வண்ணமாக அங்கே விவாகரத்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை விசுவாசமுள்ள ஒரு மனைவியாக இருக்க வேண்டும் என்றால் அது தமிழ்நாட்டில் இருக்கணும்னு சொல்லி நிறைய இடத்துல பொண்ணு பார்த்தார். நெல்லை மாவட்டம், நெல்லைக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் பொண்ணு பார்த்தார். அவர் சமந்தார் பேர் விவேகானந்தம். தனுஷுக்கு மனைவியாக வரப்போகிற மணமகள் நெல்லை மாவட்டம் மூலக்கரைப்பட்டி சேர்ந்தவர். அவருடைய மாமனார் பெயர், அதாவது நெப்போலியனுடைய சம்பந்தி பெயர் விவேகானந்தன். மணமகள் பெயர் அக்ஷயா. நிச்சயதார்த்தம் அமெரிக்காவில் மணமகன் தனுஷ் இருக்கிறார். ஏனென்றால் அவரால் விமானத்தில் பயணம் செய்ய முடியாது, அலர்ஜியாக இருக்கிறது. ஆனால் அவர் அமெரிக்காவில் இருந்தார். மகள் மூலக்கரைப்பட்டியில் இருந்தார். அமெரிக்காவிலிருந்து நெப்போலியன் தன் மனைவி, மூத்த மகன் எல்லோருடன் சேர்ந்து இங்கே மூலக்கரைப்பட்டி வந்தார். வீடியோ காலிலேயே திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது. இது ஒரு புதுமையாகவும் புரட்சியாகவும் நடந்தது. வீடியோ காலில் மணமகன் அங்கே இருக்க, மணமகள் இங்கே இருக்க, வீடியோ காலில் திருமண நிச்சயதார்த்தம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. திருமண அழைப்புகளை முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து நெப்போலியன் வழங்கினார். நெப்போலியனை பற்றி ஒரு கூடுதல் தகவல் என்னென்னா,
நெப்போலியன் மிகச்சிறந்த மனிதநேயர், பண்பாளர். தேசிய விருது பெற்ற மாற்றுத்திறனாளி பின்னணி பாடகி ஜோதி. அவர் நெப்போலியனுக்கு ஒரு கடிதம் எழுதினார். நான் அமெரிக்காவில் பாட்டு கச்சேரியில் பாடணும்னு எனக்கு ஆசை, தயவுசெய்து சில நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று கடிதம் எழுதினார். அந்த அடிப்படையில் பின்னணி பாடகி ஜோதிக்கு போக வர விமான டிக்கெட் எடுத்து கொடுத்து அங்கே 3 கச்சேரிகளுக்கு ஏற்பாடு செய்தார் நெப்போலியன். இதைத் தொடர்ந்து பின்னணி பாடகி ஜோதி அவருக்கு நன்றி தெரிவித்தார். இது யாருமே செய்ய அளப்பரிய ஒரு காரியமாகும். இதை செய்த நெப்போலியனை பாராட்டுகிறோம். அதே போல் நெப்போலியனுடைய மகனும் மணமகன் தனுஷ், மணமகள் அக்ஷயா எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று நீடூழி வாழ இறைவனை வேண்டி ஜெம் டிவி வாழ்த்துகிறது.